ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பழைய சாதம் இருந்ததுன்னா அதில் எப்படி வத்தல் போடலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு நம்ம வீட்டிலே வத்தல் போடலாம் பழைய சாதம் இருந்ததுன்னா. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இந்த ரெசிப்பியில் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 250 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதை நான் கொரன்னு அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அந்த வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ அரைச்ச பச்சை மிளகாவையும் நான் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சி ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஹீரோ ஆஃப் த ரெசிபியே பார்த்திங்கன்னா பழைய சாதம் தான். இப்போது எங்கள் வீட்டில் நைட்டு நிறையா ஆக்கிட்டோமா, அதனால் கொஞ்சம் மீந்து போச்சு. இது வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதில் வத்தல் போட்டுடலான்றதை டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நல்லா ஊறி வந்துருச்சா, இதை எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துக்காதீங்க. இந்த சாதத்துலவே நல்லா ஊறி வந்திருக்கு. அதிலே நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ சாதத்தை பொழிஞ்சிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா மைய தான் அரைச்சி கொண்டு வர போகிறேன். நீங்கள் கொரன்னு அரைச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அரைச்சதை எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ அரைச்ச எல்லா சாதத்தையும் நான் மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிட்ட பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லா சாதத்தையும் நான் அரைச்சி மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அரைச்சதும் பச்சை மிளகாய் அரைச்சதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் தான் சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா கலந்து எடுக்கணும். கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுக்கலாம். கரண்டியில் கலக்க முடியலன்றதுக்காக அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கையிலே வச்சு ஈவனாக கலந்து விட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இது கரெக்டாக கலந்து விட முடியல. ஈக்குவலாகவும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா கையில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவும் தயாராகிடுச்சு. இதை நம்ம வத்தல் போட ஆரம்பிக்கலாம். நான் மாடிக்கு போயிட்டேன். ஒயிட் கிளாத் காட்டன் கிளாத் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கிட்டேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையிலே வத்தல் போட ஆரம்பிச்சிட்டேன். இது கிள்ளி வத்தல்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட முருங்கை குழா இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மளோட விருப்பம்தான். வத்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே வச்சு நான் வத்தல் போட்டுக்கிட்டேன். ஸோ பழைய சாதத்தை வீண் பண்ணாமல் இந்த மாதிரி வத்தல் போட்டுக்கலாம். இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பழைய சாதத்தையே நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது பழைய சாதம் பார்த்திங்கன்னா. இப்போ வெயில் சீசனாக இருக்கிறதுனால நான் வத்தல் போட்டுக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் மார்னிங் பழைய சாதம் சாப்பிட்ருவோம். இப்போது இருக்க எல்லா மாவையும் வத்தல் போட்டாச்சு. இப்போ இது நல்லா காயணும். நான் 3 டேஸ் நல்லா காய வச்சு எடுத்தேன். இது டே 1 பார்த்திங்கன்னா காஞ்சது. ஸோ இந்த மாதிரி 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்தேன். செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா காஞ்சிருக்கு. இந்த டைமில் நான் எல்லாம் கல் எடுத்துட்டேன். ரிவர்ஸில் திருப்பி போட்டுட்டு தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணுன்றதுக்காக நான் பேக் சைடில் திருப்பி போட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி ரிவர்ஸில் நீங்கள் தெளிங்க, முன்னாடி தெளிக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வத்தல் எடுக்க வரும்.
ஸோ தண்ணியை தெளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் உடனே எடுக்காதீங்க. உடனே எடுத்திங்கன்னா வராது. கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்து ஒரு தட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இது எடுக்க வந்து ரொம்ப சுலபமாக தான் வரும். கஞ்சி வத்தல் மாதிரி ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது. இது எடுக்கிறப்பவே டக்கு டக்குன்னு வந்துடும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். ஸோ எல்லா வத்தலையும் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து வெயிலில் காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது டே 2 வந்து வெயிலில் காயறது. நெக்ஸ்ட்டு டே 3 பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒயிட் கிளாத் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வத்தல் வந்து காய வச்சுட்டேன் பாத்திரத்தில் வைக்காமல். ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்திங்கன்னா வத்தல் நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வத்தல் நல்லா ஈவனாக காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இது வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா காயணும். வத்தல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாமல் இருந்தாலும் சாப்பிட்றப்போ நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். இப்போ வத்தல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு வந்து வத்தல் எடுத்துக்கலாம். எடுத்து இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஈவனாக நல்லா வறுபட்டு வரணும். ஸோ எல்லா சைட்லேயும் நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ கரண்டியை வச்சு நல்லா ஈக்குவலாக இந்த மாதிரி அப்பளத்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் வந்து வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அகைன் வந்து நான் இன்னொரு முறை வந்து பொரித்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது நம்ம வத்தல் பார்த்திங்கன்னா. அகைன் நான் வந்து பொரித்து காமிக்கிறேன். கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கிறேன். வத்தலை எடுத்து நல்லா வந்து ஈவனாக வறுபட்டு வரணும். ஸோ எல்லா சைட்லேயும் வந்து நல்லா வறுபட்டு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ வத்தலும் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ வடிகட்டி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இதே போல் மீதமுள்ள நம்ம வத்தல் வந்து வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதுலாம் நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து கண்டெய்னரை எடுத்து எல்லா வத்தலும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எப்போல்லாம் எனக்கு தேவையோ அப்போல்லாம் நான் வந்து வறுத்து எடுத்து சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி பழைய சாதத்தை இந்த வெயில் டைமில் வந்து வீண் பண்ணாமல் இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாதத்துக்கு வந்து சைடிஷ் இல்லாத டைமில் நம்ம வத்தல் வந்து பொரித்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள் ஒரு அப்பளம் எடுத்து நான் வந்து நொறுக்கி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பார்க்க சொல்லி தெரியுது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.